கடவுளையே துணையாக நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனல் சார்பாக அன்பு வணக்கம். தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு அப்படின்னாவே மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி வானத்துல கோட்டை கட்டணும்னு நினைப்பீங்க. மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க. பொதுவா நீங்க ரொம்ப சாதுவானவங்க. ஆனா அமைதியா இருக்கிறதுனால உங்களால எதுவுமே முடியாதுன்னு மட்டும் யாரும் முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா மத்தவங்களால முடியாத காரியத்த விட சைலன்ட்டா செஞ்சு முடிச்சுருவீங்க. சாதனையாளர்களாக வலம் வரக்கூடியவங்க. அது மட்டும் இல்லைங்க. உங்களுடைய சாதனை, உங்களுடைய நல்லது, கெட்டது எல்லாமே மத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் நீங்க அத செயல்படுத்தவே ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுசு ராசி. அதான் சொல்லுவாங்க இல்லையா? யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னுங்கிற மாரி, தனக்கு நல்லதா இருந்தாலும் சரி, தனக்கு கெட்டதா இருந்தாலும் சரி, அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க. மனுஷ வாழ்க்கையே அவ்வளதான். மத்தவங்கள வாழ வச்சுட்டு போகணும். இதுதான் தனுஷுடைய நோக்கமாவே இருக்கும். இவருடைய இலக்கும் பெருசு. இவங்களுடைய உள்ளமும் பெருசுதான். ரொம்ப பெரிய மனசுக்காரப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது யாருக்கு பொருத்தமாகும்னா, தனுசு ராசிக்கு பொருத்தமாகும். எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. எல்லாரையும் வாழ வச்சு அழகு பார்ப்பீங்க. சொல்லப்போனா தனுசு ராசிக்காரங்க போன ஜென்மத்துல எல்லாரும் வள்ளல்களா பொறந்திருப்பீங்களோ என்னவோ தெரியல. இந்த கலியுகத்திலுமே வள்ளலாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு. ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க தனுசு ராசிக்காரங்க இனி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. எதனால தெரியுமா? தலைப்ப பார்த்திருப்பீங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க. அது வேணா உண்மைதாம்மா. ஆல்ரெடி அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன பேச போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பேசதான் போறாங்க. ஆனா நல்ல வகையில. கொஞ்சம் வயித்தெரிச்சலாவே பேச ஆரம்பிப்பாங்க. பாருப்பா அந்த பையன் எப்படி இருந்தான். கடைசியில பார்த்தாக்கா சொத்து பத்தெல்லாம் வாங்கி நல்லா நெறைய செட்டில் ஆயிட்டான்ப்பா. ஆச்சரியமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. இப்படிலாம் வாழ்க்கை வருது பாரேன். நாமெல்லாம் அப்படி இருந்தோம். கடைசியில இப்படி ஆகிட்டோம். அந்த மாதிரி வயித்தெரிச்சலா பேச ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனா குடும்பத்தோட உங்கள நெறைய இடங்கள்ல ஒதுக்கி வச்சிருப்பாங்க. உங்களலாம் ஒரு நெறைய விருந்து விசேஷங்களுக்குலாம் கூப்பிடாம கூட வச்சிருப்பாங்க. சொல்லப்போனா நீங்க ஒரு சபையில போய் நின்னா கூட உங்களலாம் கண்டுக்காத மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. இப்படி இருந்துமே தனுசு யாருக்குமே இதுவரைக்கும் சின்னதா கூட ஒரு மனசளவுல கூட ஒரு வார்த்தைய கடுஞ்சொல்ல பேசியிருக்க மாட்டீங்க. முன்னாடியே நான் சொன்னதுதான். சாதுவானவங்க. ஆனா சாதிக்கும் குணம் கொண்டவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கஜகேசரி யோகத்தினால தான் மத்தவங்கலாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க சிறப்பா செய்கைகள பண்ண போறீங்க. செஞ்சு காட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அட ஏம்மா! நமக்கெல்லாம் எல்லாம் செட் ஆகாது. இந்த அம்மாவுடைய வேலைய பார்த்துட்டு நம்ம போகுவோம் அப்படின்னுவீங்க. நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. ஆனா உங்களுக்கு தெய்வங்கள் குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்த நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய வேலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னும் நீங்க பல பேருக்கு உதவி செய்யலாம். உங்க மனசு போல எல்லாரையும் வாழ வச்சு அழகு பார்க்கலாம். இப்ப தனுசு ராசிகள் யோசிப்பீங்க. கரெக்ட்டம்மா. நீ மட்டும் தான் என்ன மனச புரிஞ்சுக்கிற அப்படின்னு பேசுவீங்க. மனச புரிஞ்சுக்கலாங்க. ஆனா உங்க மனசாட்சியே இல்லாமலாம் சில பேர் உங்ககிட்ட உறவாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, அது கொஞ்சம் டேய் நீ பண்றது தப்புடான்னு உணர்த்தி பேசலாம்ல. கொஞ்சம் அத பேசி பழகுங்க. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த வருஷத்திலேயே இந்த யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஜோதிடத்துல நாங்க இந்த வியாழ பகவானும், அதாவது இந்த குரு பகவானும், சந்திர பகவானும் இணைவதனால உருவாக்கக்கூடிய இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது ஒருத்தங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஜாக்பாட் அடிச்ச மாரி குப்பமேட்ல இருக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு வந்துருவீங்க. கஜம் அப்படின்னாக்க யானையை குறிக்கூடிய சொல். கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்கூடிய சொல். அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வாக்கோட இருந்தா எப்படிங்க? அப்படிதாங்க இந்த கஜகேசரி யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்களை அள்ளி தரப்போகுது. அதாவது உங்கள சுத்தி எவ்வளவு பேரு வேணா இருக்கட்டும், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும், அரசாங்கமே அவங்க கையில இருக்கட்டும், பணப்புழக்கம் இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டுங்க. யாரா வேணா இருக்கட்டும். ஆனா அவங்க எல்லாருக்குமே நீங்க ராஜாவா இருந்தா எப்படி? அந்த மாதிரியான யோகம் தான் இந்த கஜகேசரி யோகம். அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. சோ இந்த கஜகேசரி யோகத்தினால அதிர்ஷ்டமான பலன்கள் உங்கள தேடி வரும். இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், பெரிய பெரிய துன்பங்கள் கூட உங்கள விட்டு விலக போகுது. இவ்வளவுதானே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்ச வாழ்க்கை கூட இனிதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த கஜகேசரி யோகம் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகுது. சொல்லப்போனா ஜாக்பாட் அடிச்ச மாதிரிதான் முன்னே நான் சொன்னது. திடீர்னு உங்களுக்கே தெரியாம அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது. இந்த யோகம் ஆனா எப்ப வரும்?
எங்க வரும்? யார் மேல வரும்? எதனால வரும்? அப்படிங்கிறத மட்டும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறும். சொல்லப்போனா இந்த கஜகேசரி யோகத்தினால உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. சொல்லுவாங்க இல்லையா? "ரொம்ப நல்ல நேரம்ப்பா. என்னவோ தெரியல. இனி நடக்கிறதெல்லாம் எனக்கு நல்லதாவே நடக்குது." அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கஜகேசரி யோகத்தினால தனுசு ராசிகளுக்கு இனி நீங்க எல்லாமே நல்லதா தான் அனுபவிக்க போறீங்க. பல உயர் பதவிகள அடையக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க. தொழில்ல முன்னேற்றம், பதவியில உயர்வு, உத்தியோக உயர்வு இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா, அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர்ங்கிற மாரி தான். இந்த 4 எடுக்கிறது, ரன் ஓடுறது, கேட்ச் குடுத்துடுறது, இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. தொட்டது எல்லாமே வெற்றிங்கிறப்போ, அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான். பால்லாம் யார் கண்ணுக்கும் சிக்காது, யார் கைக்கும் சிக்காது. அந்த அளவுக்கு. ஆனா, எந்த ஒரு வாய்ப்புமே தனுசு ராசிக்கார் தட்டி மட்டும் கழியக்கூடாது. நான் முன்னாடி சொன்னது தான், அதிர்ஷ்டம் எப்ப வேணா வரும், யார் மூலமா வேணா வரும். அது நமக்கு தெரியாது. இதனால தனுசு என்ன பண்ணணும் அப்டின்னா, கழுகு மாரி காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த குருவும் சந்திரனுடைய இணைவுங்கிறது, ஒரு மனுஷனுக்கு கடவுள் வந்துட்டு கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டி, கொட்டி குடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்க போகுது. ஓகேங்களா? உங்களுடைய கஷ்டமான நிலை எல்லாமே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நெனச்சாலும் சரி, மத்தவங்க நெனச்சிருந்தாலும் சரி, எல்லாமே தலைகீழா மாறும். உங்களுடைய நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே தணிய போகுது. இனி உங்க தனுசு ராசிகளுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. குதூகலமா இருக்க போறீங்க. சந்தோஷமா இருக்க போறீங்க. நெனைக்கிறது எல்லாமே நடக்கும். நடக்கிறது எல்லாமே நீங்க நெனச்சதாவே இருக்கும். சொல்லப்போனா அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம், புகழ், பதவி, மகிழ்ச்சி எல்லாமே கொண்டு வரப்போகுது. குறிப்பா அந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல தனுசு ராசிக்காரர் உட்கார போறீங்க. "என்னடா இது?" அப்படிங்கிற மாதிரி. நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக போகுது. புதுசா வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரோட தேவைகளையுமே பூர்த்தி பண்ணி வைக்கிறது, ஆடை, ஆபரண சேர்க்கை. இந்த மாரி மகிழ்ச்சியான நேரம் இருக்க போகுது. குடும்பத்தோடையுமே நேரம் சந்தோஷமான நேரத்த செலவழிக்க போறீங்க. பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது. மனசுல நிம்மதி காணப்பட போகுது. இன்னும் சிறப்பா இந்த யோகத்துடைய பலன சொல்லணும்னா, நீங்க முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்த முதலீடுகள் இருந்து கூட, இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழில்ல, பதவி உயர்வுல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்துமே லாபம் அதிகமாக போகுது. உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது உறுதிப்பட போகுது. உங்களுடைய எதிர்காலத்திற்காக சேமிக்க இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியா இருக்க போகுது. குடும்பத்தோட இனிமையான நேரங்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சிகள அடுத்தடுத்து நடத்துறதுக்கான ஒரு யோக வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதே மாரி அதிர்ஷ்டம் அப்படின்றது பல வழிகள்ல கிடைக்கிறதுனால, மூத்தவங்க கிட்ட ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய வழிகாட்டுதனால செல்வ நிலை உயரப் போகுது. கொஞ்சம் நஞ்சம் பணம் சேமிக்கிறது இல்ல. செல்வம்லாம் இனி உங்களுக்கு குவிய போகுது. நிதிநிலை மேம்பட போகுது. காதல் வாழ்க்கையுமே இனிமையா இருக்க போகுது. உங்களுடைய உறவுகள் எல்லாமே வலுவா இருக்க போகுதுங்க. அதே மாதிரி ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. மனநலமே ரொம்ப நிம்மதிய கொடுக்கும். இந்த அரிய நிகழ்வினால வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே இனி வரப்போகுது. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற போகுது. இந்த நேரத்த மட்டும் நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்கன்னா போதும். உங்களுடைய இலக்கு என்ன வேணா இருக்கட்டும். தனுசு ராசி பெரிய இலக்குகள வச்சிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே இப்ப அடைவதற்கான நேரம். பொற்காலங்க உங்களுக்கு இந்த நேரம். இதுதான் அதெல்லாம் இல்ல. என்ன வேணா நடக்கலாம். எப்படி வேணா நடக்கலாம். ஆனா எல்லாமே மத்தவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில தான் தனுசு ராசிகளுக்கு நடக்க போகுது. அடடா! நம்மளாலாம் முடியாது சாமி. எவ்ளோ சீக்கிரம், எவ்ளோ வளர்ச்சி. அபரிவிதமான வளர்ச்சி, அமோகமான வாழ்க்கை நிலை தனுசு ராசிக்கு அமைய போகுது. மத்தவங்கலாம் இப்படிதான் யோசிப்பாங்க. நம்மளால கனவுல கூட நெனச்சு பார்க்க முடியாது. அவங்களோட உயரலாம் எப்படா ஏணி வச்சாலும் எட்டாதுப்பா. இப்படிதான் உங்களுடைய சொந்த பந்தங்கள புரளி பேச போறாங்க. திரும்ப திரும்ப தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்லயும் சரி, மனசுலயும் சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படியோ ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்க போகுது. அது ஏதாவது ஒரு வகையில அது அதிர்ஷ்டகரமா மாறப்போகுது. அத நம்ம தவற விட்டுறக்கூடாதுங்கிறத மட்டும் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க, அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் நம்ம கதவ தட்டுங்கிறதையும் நெனச்சுக்கோங்க. இல்லைங்களா? கழுகு மாரி காத்துட்டு இருப்பீங்களோ, இல்ல குருவி மாரி காத்துட்டு இருப்பீங்களோ, ஆனா ரொம்ப விழிப்புணர்வோட காத்துக்கிட்டு இருங்க. மேலும் இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சிய அதிகமா கொடுக்க போகுது. ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. பல்வேறு துறைகள்ல நீங்க விரும்பிய இடத்த அடைய முடியுங்க. எல்லாத்தையுமே திட்டம் போட்டு வெற்றியாக முடிச்சுக்க போறீங்க. பல வழிகள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, உங்க வாழ்க்கையில இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். தொழில் துறையில மேல் அதிகாரிங்க உங்களுக்கு முழு ஆதரவ கொடுப்பாங்க. அதே மாரி செல்வத்தையும் சரி, அதிகமா லாபத்தையும் சரி, குவிப்பதுல வெற்றி பெற போறீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தரமான நேரத்த செலவிட போறீங்க. உங்களுடைய உறவுகளும் வலுவா இருக்கிறதுனால, பல்வேறு வழிகள்ல வெற்றி உங்கள தொடரும்.
இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திடீர்னு நிதி ஆதாயங்களையுமே தொழில் வாழ்க்கையிலுமே வெற்றியை கொடுக்க போகுது. குறிப்பா வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல பெரும் லாபத்தை பெற போறீங்க. உங்களுடைய வணிகத்தையுமே விரிவாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. நிதிநிலை சீரா இருக்குது, சேமிப்பு அதிகமாகுது. மத்தவங்களால முடியாதுன்னு கைவிடப்பட்ட வேலையை கூட சர்வ சாதாரணமா தனுசு ராசி செய்ய போறீங்க. வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை, அதாவது இந்த கஜகேசரி யோகத்துல தனுசு ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கஜகேசரி யோகம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். எப்பவும் நல்ல எண்ணத்தோட மட்டுமே வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் நன்மைகளை மட்டுமே கொடுக்க போகுது. குறிப்பா குருவுடைய பார்வையினால உங்க தொழில இருந்த தடைகள் விலகுது, லாபம் அதிகரிக்க போகுது, நினைச்ச வேலை எல்லாமே நடக்கும். இதுவே அலுவலக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது. நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். புதுசா சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி உங்களுடைய பல நாள் கனவுகள் நனவாக போகுது. சொல்லப்போனா முயற்சி பண்ணி நடக்காத காரியங்கள் கூட இப்போ வந்துட்டு நீங்க முயற்சியே பண்ணாம கைவிட்ட காரியங்கள் கூட இப்ப வெற்றியாக முடிய போகுது. அதே மாதிரிதாங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும். திட்டமிடாம ஒரு வேலையை நீங்க செஞ்சா கூட சரிங்க, அதுல கூட உங்களுக்கு வெற்றி உண்டு. உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. பிள்ளைகளுடைய நிலையில முன்னேற்றத்தை அடைய போறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க. சகல விதங்களிலுமே சந்தோஷம் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் அப்படிங்கிறது, அதாவது வழிபாடு, அனுதினமும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு. நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து பூராடம் நட்சத்திரம். மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலம் தாங்க. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். திட்டமிட்ட வேலை எல்லாமே சுலபமா நடக்கும். இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உடைய செல்வாக்கு உயரப்போகுது. பொன் பொருள் சேருங்க. அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். குரு பகவானுடைய பார்வையினால வியாபாரத்துல மேன்மை அடைய போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது. பதவி உயர்வுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. அதுவே அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். தொண்டர்களுடைய பலமும் உங்களுடைய தலைமையுடைய ஆதரவும் கிடைச்சிருக்கிறதுனால இனி உங்க கொடிதாங்க பறக்க போகுது. அது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகுது. உடைய உடன்பிறப்புகளால நன்மைகள் அதிகமாக போகுது. எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்து நின்று சாதிக்கூடிய அளவுக்கு உடைய நிலையில முன்னேற்றம் உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் கூட இப்ப விலக ஆரம்பிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க. டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பது இன்னும் அதிகமான நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வழிவகுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே முன்னேற்றம் ஏற்படுங்க. சோ எல்லாம் சுகம், எங்குமே சுகம்ங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடு, அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் நிலைக்குங்க. அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி யோகம் தான். அரசு வழியில ஏற்படுத்த பிரச்சனை, வம்பு, வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரப்போகுது. வியாபாரிகளை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்க போகுது. இதுவே ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க அதுலயுமே லாபம் கூடுங்க. அந்நியர்களாலையுமே லாபம் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக போகுது. உடல் நிலையிலுமே முன்னேற்றம் உண்டாகுதுங்க. இது வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச வேலை கூட இப்ப ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு சாதகமா அது முடிஞ்சு வரப்போகுது. உங்களுடைய திறமைகள் அதிகமாக போகுது. எந்த ஒரு விஷயமே வேகமா செஞ்சு முடிச்சிருவீங்க. இது நாள் வரைக்கும் சோர்ந்து போன நீங்க இனி வேகமா செயல்படுறத பார்த்து மத்தவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி நிலையில யோகம் உண்டாகுதுங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்திருக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி பொது தேர்வுகள்ல மதிப்பெண் உண்டு. இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னாக்கா தனுசு ராசி இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வாய்ப்பு இருக்கு. அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் கிடைக்குங்க. அதே மாதிரி தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு அனுசரணை நடந்துப்பீங்க. சிறு வியாபாரிகளாவே இருந்தாலும் சரிங்க, சின்ன தொழில் செய்தாலும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. இது தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா நீ எதிர்பார்த்த மாதிரியே சலுகைகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்குங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுகமா இருக்கிறதுனால பரிகாரம் மற்றும் வழிபாடு, மங்கள ஈஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய மனக்கவலை விலகும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க.
ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே. இந்த கஜகேசரி யோகம் ஒட்டு மொத்தமா தனுசு ராசிகளுக்கு ஒரு புதிய பிரகாசமான வாழ்க்கையை தொடங்கி வச்சிருக்குன்னு சொல்லி முடிக்கலாங்க. இது தாண்டி பொதுவா பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. எப்பெல்லாம் உங்களால முடியுதோ, இல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையாவது குருவை வழிபாடு செய்யணும். குறிப்பா நவகிரகங்களை விற்றக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து, மஞ்சள் வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிறத்துல கூடிய கொண்ட கடலையோ இல்ல மஞ்சள் நிற இனிப்பு பலகாரங்களையோ அவருக்கு நைவேத்தியமா வச்சு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரியே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏதாவது ஒரு துறவிகளுக்கு உங்களால் முடிஞ்சனாக்கா மஞ்சள் நிறத்திலான உடைகளை வந்துட்டு தானம் கொடுங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா குருவுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். பதவி புகழ்னு அடுத்தடுத்து உங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். அதே மாதிரி அந்த வியாழக்கிழமையே குரு வழிபாடு செய்யற மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியுமே வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி மாலையிட்டு பெருமாளை வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் நீங்க என்ன வேண்டீங்களோ அது நடக்கும். ஸோ இந்த 3 தெய்வங்களையும் வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம்தான். சரிம்மா, நமக்கு இந்த கஜகேசரி யுகம்ங்கிறது குருவால அதிர்ஷ்டம்ங்கிறது ஓகே. அவர் கூட வந்து சந்திர பகவானும் சேர்ந்து தானே எனக்கு இந்த நிலையை கொடுக்குறாரு. அவரை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா, சந்திர பகவானை வழிபாடு செய்யறதுக்கு சந்திர பகவானையே தன்னுடைய அணிகலனாக அணிந்திருக்கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாட்களுமே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய, அதே மாதிரி அவருக்கு விபூதியால அபிஷேகம் செய்ய, எவ்வளோ பெரிய இடைஞ்சல் இருக்கட்டும், தீராத நோய் பிரச்சனை இருக்கட்டும், தீராத கஷ்டங்கள் இருக்கட்டும், எதிரியுடைய தொல்லைகள் இருக்கட்டும், எப்பேற்பட்ட நெருக்கடியில நீங்க இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரே கொஞ்ச நாட்கள்லயே சொல்லப்போனா கொஞ்ச நேரத்திலே கூட அது உங்களை விட்டு விலகிறதுக்கான யோகத்தை இந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. சோ இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது ஒட்டு மொத்தமா தனுசு ராசியுடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழணுமோ, எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தோட வாழணுமோ, நம்ம கூட ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுவோம் இல்லையா? ச்சே, எப்படி வாழ்றாங்க பாரு, எவ்வளவு வசதி வாய்ப்போட, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? குடும்பத்தோட இருக்காங்க, குடும்பத்தோட அங்க போறாங்க, இங்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி என்னெல்லாம் நீங்க வந்துட்டு ஆச்சரியமா பாத்தீங்களோ, அது எல்லாம் உங்க வாழ்க்கையிலேயே நடக்க போகுது. நீங்க அத வந்து அனுபவிக்க போறீங்க. நீங்க மத்தவங்கள பார்த்து சொன்ன விஷயத்த, மத்தவங்க உங்கள பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. யோகம்ங்கிறது ஒட்டு மொத்தமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல மட்டும் இல்லைங்க, அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாகவே தனுசு ராசிகள் மாற போறீங்க. நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தெய்வங்கள் எல்லாமே உங்க கூடவே இருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அதற்கான பலனை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஸோ கஜகேசரி யோகம் உங்களை வந்து யானை மீது சவாரி செய்யக்கூடிய சிங்கம் மாதிரி தான் வலம் வர வைக்க போகுது. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.